சரஸ்வதி, கேக் கட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடு. அட இருங்க மாமா, இப்பதான் கீழே வந்தா துணி மாற்றித்தான் எடுத்துகிட்டு வர முடியே. அடுத்து இப்போ எதுக்கு சண்டைக்கு வர்ற? இப்போ நான் என்ன சொல்லி போட்டேன்? ஒன்றும் இல்லைங்க மாமா, சும்மா உங்களை கூட விளையாடணும் இல்லை அதுக்கிட்டே. நான் மாதம் மாதம் பேசிட்டு நிற்கா சரஸ்வதி, போய் கேக்கில் எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடு, அப்படியே வந்து காத்துட்டு கிடக்குதுங்கள. அடடா, ஏன் மாப்பிள்ளையுமே மாமியார் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி பண்ணுறீங்க? எங்களோட துணி மாத்திர கூட மாட்டிங்களா? இந்த மாற்றியாச்சு, கொண்டு வர நெருங்க. இது எனக்கு மாமா, கேக் எப்படி இருக்குது? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் புள்ள எல்லாத்துக்கும் பெருசு பெருசாக அண்டா சைஸ் கொடுத்துருக்குறோம், எனக்கு மட்டும் என்னமோ டம்ளர் சைஸ் கொடுத்துருக்குறோம். இது நியாயமா? மாமா, சைஸ் பெருசாக்கிறவங்களுக்கு சின்னதாக தான் கொடுக்கணும், சின்னதாக சைஸ் இருக்கிறவங்களுக்கு பெருசாக கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது என்னடா அது புது லாஜிக்காக இருக்குது. சரி சரி, எல்லோரும் சாப்பிடுங்க. பிள்ளைய கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு. சரிங்க மாமா, எந்த கோயிலுக்கு போகிறோம்? எனக்கு பழனிக்கு போயிட்டு வந்துடலாங்களா? ஏனுங்க இப்போ பழனி என்னமோ பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, நான் ஏதோ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு நினச்சினுங்க. சரி, அப்படின்னு ஒன்று வரல, நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்பி பழனிக்கு போயிட்டு வந்துடலாம் எல்லோரும். சரிங்களா? சரிங்க மாப்பிள்ள, அப்போ அப்படி பண்ணிக்கலாங்க. ஏன்னு தங்கங்களா, கேட்கலாம் நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆண்டி. சரிங்க ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் ஆண்டி. ஆமாங்க ஆண்டி, நானும் கிளம்புறேன். இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். இருங்கண்ணே, உங்களையெல்லாம் மாமா கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவார். வெயிட் பண்ணுங்கள், இந்நேரம் கழிச்சு நீங்கள் தனியாக போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஏன்னா பசங்களை காருக்கு போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் இந்த கை ஸ்திதியை வச்சுட்டு கேட்க வச்சுட்டு குறைச்சிட்டு கிடக்குறீங்க. டக்குன்னு போய் அவங்கள விட்டு வாங்க, நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்ப பழனிக்கு வேறு கிளம்பணும். மனுஷன் நிம்மதி ஒரு கேக் சாப்பிட கூட மாட்டீங்களே. ஏனுங்கம்மா, நீங்களும் போய் படுத்துக்கோங்க, காலையில் எழுந்துச்சு கோயிலுக்கு கிளம்பணும்ல. சரிக்கா, நானும் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்துடுறேன். சரியா? சரி, பத்திரமா போகணும். என்ன, நானும் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், காலையில் எல்லாம் கோயிலுக்கு போகலாம் நேரமாக கிளம்ப. அது யாரும் காலிங் பில் அடிக்கிறாங்க, இது யாருன்னு பார்த்துட்டு வரணும். இது யாருமே இந்நேரத்துக்கு வந்து காலிங் பில் அடிக்கிறது? மணி 8:09 ஆக போகுது. இது யார் சாமி சவிதா? அது ஒன்றுமில்லம்மா, முந்தனத்து இந்த அக்கா சும்மா இருக்காமல் இந்த பக்கத்து வீட்டு கண்ணம்மாக்கால் அடிச்சு போடுச்சு. அது கேட்குறதுக்கு தான் வந்திருக்குறாங்க. நான் எதை பேசி சமாளித்து அனுப்பிச்சிட்டேன். நாளைக்கு நம்ம பழனியோட விஷயத்தை அவங்ககிட்ட நான் சொல்லலை. இல்லைன்னு வச்சுக்கோங்க, 4 பேருக்கு கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க. அதனால தான். ஐயோ, ஏன் சரஸ்வதி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா உன்னோட கூட்ட? எனக்கு இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்குறேன், பக்கத்து வீட்டிலலாம் சண்டைகள் பிடிச்சிருக்கிறேன். ஆமாம், அப்படி இல்லைங்கம்மா, அந்த கண்ணம்மாக்கா தான் வந்து என்னைய குண்டு பூசணிக்கான்னு சொல்லிச்சு, கோவத்தில் அடிச்சு போட்டணுங்கம்மா. இப்போ என்னம்மா வந்துட்டு காலையில் நேரமே கிளம்பி வச்சு பழனிக்கு ஓடி போயிடலாங்கம்மா. இவ்வளோ பயம் இருக்குதுல்ல, அப்புறம் இடத்துக்கு போய் அவங்கள அடிக்கிறேன். சரி சரி, நானே எல்லாம் சமாதானம் பண்ணி அனுப்பிட்டேன், யாரும் வரமாட்டாங்க. நீ போய் நிம்மதியாக தூங்கு போங்க. அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவள் இன்னும் பெரிய வேலை அந்த கண்ணம்மாக்கா. இங்கே வந்து எங்கிட்ட வந்து இல்லாத பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் 2 குத்து விட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சரஸ்வதி, போய் படுத்துரு, எங்கிட்ட நீ அடிதான் வாங்க போகிறீங்க. கோச்சுக்காதீங்கம்மா. சரி சரி, நீ போய் தூங்க, நாங்களும் போய் படுக்கிறோம். எப்படி எஸ்கேப் ஆகி ஓடுறா பற்றியா? இவளுக்கு இதே வேலையே போச்சு. மாப்பிள்ளை இருந்திருந்தானே என்ன சண்டையாக இருக்குமோ தெரியல எனக்கு. சரி சரி, விடுமா, அக்கா போய் தெரிஞ்சது தானே, அவளுக்கு இதே தான் வேலை. நீ அதை இது யோசிச்சின்னு வச்சுக்கோ, உனக்கு தான் ப்ரெஷர் ஏறும். நீ போய் பேசாமல் படு, நாளைக்கு நம்ம ஜாலியாக கோயிலுக்கு போகலாம். சரியா? என்னமோ பண்ணுங்க 2 பேரும், நான் போய் படுக்கிறேன். சரி சரி, வாங்க சட் புட்டுன்னு போய் பிஞ்சு பிடிக்கல, அப்போ தான் மேலே போய் சாமி கும்பிட முடியும், பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா, இந்த விஞ்ச் எனக்கு பயமா இருக்குது. டி கவின், இதுக்கெல்லாம் எதுக்கு பயந்துக்கிற? அக்கா கூட தான் இருக்கேன், இன்னொரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நம்ம மேலே கோயிலுக்கு போயிடுவோம். அழுகாம இரு. அரோகரா முருகனுக்கு, அரோகரா கந்தனுக்கு, அரோகரா 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 முருகா அரோகரா. ஏனுங்க மச்சா, படியில் இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. போகும்போது படியிலே ஏறி போயிருந்துருக்கலாம். விஞ்சில் ஏறி ஒரே பயமாக இருந்தது எனக்கு. அதனால் என்ன இல்லை, போகும்போது விஞ்சில் போனோம், இப்போ இறங்கும்போது இறங்குறோம். போகும்போது ஏறுறத கஷ்டம், தெப்பில் உங்களால் ஏற முடியாது. அதனால தான் விஞ்சில் போனோம். இறங்குறது ஈஸி, டக்குன்னு இறங்கிடல. அதுக்கு தான் எப்படியோ நல்லபடியோ முருகனை பார்த்து கும்பிட்டாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அரோகரா அரோகரா அரோகரா.
பெரியப்பா பசிக்குது பெரியப்பா. சரி சரி வாங்க கீழே போய் இதை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். பெரியப்பா எனக்கு இட்லி வேணும் பெரியப்பா. தம்பி இங்கே இட்லி தான் இருக்குதாம இப்போ எல்லாரும் இட்லியே வாங்கிக்கோங்க. ஏனுங்கம்மா நீங்கள் இட்லி சாப்பிட்டுக்கிறீங்களா? ஐயோ சரஸ்வதி எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நைட்டுக்கு. நான் வீட்டுக்கு போய் ஒட்டமே பால் குடிச்சிக்கிறேன், நீங்களே சாப்பிடுங்க. ஏனுங்கம்மா 2 இட்லி சாப்பிடுங்க, அப்போ தான் வயிறு நிறையே. இல்லை கண்ணு எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க, கிளம்பணும். ஏனுங்க சார் வெளியே நிற்கிறது உங்கள் காருங்களா? ஏனுங்க சார் வெளியே நிறைய கார் நிற்கிது. எல்லா காரும் என்னோடது இல்லைங்க, ஒரு கார் மட்டும்தான் என்னோடதுங்க. எந்த கார் சொல்கிறீங்க? அதானுங்க அந்த நீல கலர் கார் உங்களுக்கு தானே? ஆமாம் நீல கலர் கார் என்னோடது தான். இப்போ இதுக்கு என்னங்க சார்? ஒன்றுமில்லைங்க, ஒரு டெம்போக்காரன் வந்து உங்கள் காரை இடிச்சிட்டா. என்ன டெம்போக்காரை இடிச்சிட்டானா?